ஹரி சார், நான் உங்களை பார்க்க தான் கீழே வந்துட்டு இருக்கேன். நானும் தான். டாடி கீழே இருக்காரு, வாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சூர்யா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசி முடிவு பண்ணிக்கணும். என்ன? எக்ஸாம் முடிஞ்சதும் பேசலான்னு தான். என்ன சார்? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. வழக்கமா காலேஜில் நடக்கிற காதலை பத்தி நான் சொல்ல வரல. புரியல சார். சூர்யா, நான் உன்னை விரும்புறேன். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் அந்த மாதிரி எண்ணத்தோட சார் கூட பழகல. I don't understand what you mean. நான் உங்க ஸ்டூடெண்ட் இல்ல. என் கல்யாணத்தை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. அதை பத்தி நினைச்சு பார்த்ததே இல்ல. அது மட்டும் இல்ல, என் கல்யாண விஷயமா தீர்மானிக்க வேண்டியது எங்க அப்பா அம்மாவும் தான். என்கிட்ட நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. I'm sorry. டைம் ஆச்சு, வரேன். என்னாச்சு? நான் ஆசைப்பட்டிருக்கூடாது. ஹரி, நான் கேட்டது தப்பா போயிடுச்சு. அந்த பொண்ணு என்ன சொன்னா? ஒண்ணும் இல்ல. என்னதான் நடந்துச்சு? அவங்க புறப்பட போறாங்க, நான் போய் கேட்கறேன். வேண்டாம் ராஜி, விடு. சூர்யா, ஊருக்கு போனது லெட்டர் போடு. ஹாய் டாடி. வாம்மா, சீக்கிரம். வேண்டாம், இது கையில வச்சுக்கிறேன். டாடி கதவு தராங்க. தங்கச்சி, நீ என்ன விட உயரமா வளர்ந்துட்ட. ஹலோ மிஸ்டர் பாபு. இது எக்ஸாம் எழுதிருக்கு, நிச்சயம் ஃபெயில் ஆக போகுது. இவர் பாஸ் ஆயிடு வர. அம்மா எங்க? அம்மா வீட்ல இருக்காங்க. நீ வா. அங்கிள், உங்களுக்கு இன்ஜினியர் பிலிப்ஸ் போன் பண்ணியிருந்தாரு. அப்படியா? நீ என்ன சொன்ன? சூர்யாவை கூப்பிட போயிருக்கீங்க, இன்னைக்கு வந்துருவீங்கன்னு சொன்னேன். ஏய், இப்போ எனக்கு காது கேக்குதா? கூப்பிட்டு பாரு. குழந்தைசாமி, 1 2 3. குழந்தைசாமி. ஐயோ ஐயோ. சித்தி. ஐயே, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கண்ணாடில சொன்னாம தொடக்க கூடாதுன்னு. என்னப்பா தொடச்சிட்டா போகுது. போ. நீ வெள்ளக்காரியா? ஆமா. சித்திக்கு சாரி ஜாக்கெட். அப்ப எனக்கு அவசரப்படாதே, உனக்கு வளையல். பாபு எங்க? உள்ள இருப்பா. பாபு, ஏய் ஐஎஸ்.
கேட்டா பதில் கூட போட முடியாதுல்ல? யார் எழுதுனது? நீ ஒண்ணும் எழுதவே இல்ல. நான் எழுதினேனே. எனக்கு கிடைக்கல. ஐயோ சொல்லாத. நீ கனவு கண்டிருப்ப. குரங்கு. நீதான். நான் ஒண்ணும் தரலன்னு சொல்லாத, வச்சுக்கோ. அம்மா. அப்புறம் கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் எங்களை ஒண்ணும் மறந்துடாதே கண்ணா. போறோம் போறோம். நீ எப்பதான் டியூட்டோரியல் காலேஜை விட்டு வெளியே வர போறியோ? இங்க பாரு சூர்யா, படிக்கணும்னா டியூட்டோரியல் காலேஜ்ல படிக்கணும். உருப்பட மாட்டேன். அதோட சுகம் அங்க படிச்சாதான் தெரியும். நீ சொல்ற சுகம் போக போக தெரியும். ஒரு பெரிய கதை இருக்கு, நான் வந்து அப்புறம் சொல்றேன். பழைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் போய் புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஏய் சீக்கிரமா வந்துரு, எனக்கு போர் அடிக்கும். ஓகே. சூர்யா வந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். இங்க வரலையா? வருவா. எப்ப கல்யாணம் வச்சிருக்க? உடனே பண்ணிட வேண்டியதானே? கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதா? ஏற்கனவே அண்ணி சாகும்போது சொன்னாங்களே, பாபுவுக்கு தான் சூர்யான்னு. அம்மா, சூர்யா வந்திருக்கா? எல்லாம் எனக்கு தெரியும். எப்படி? என் மருமக வர விஷயம் எனக்கு தெரியாம இருக்குமா? அம்மா, நீ வரும்போது ஏன் அவளை கூட்டு வரல? அம்மா, நீ சொன்னேன்னு சொல்லி நான் போய் கூட்டிட்டு வரட்டுமா? நீ ஒண்ணும் கூட்டு வர வேண்டாம். அதோ வரா பாரு என் மருமக. உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை. எது சட்னி அரைக்கணும்? இவன் சாப்பிடதான். ஓ, சட்னி இல்லாம கலெக்டரையா சாப்பிட மாட்டீங்களா? சரியான சாப்பாட்டுராமன். அம்மா, எனக்கு ஷர்ட், ஸ்ரீதேவிக்கு வளையல், கோமதி அம்மாவுக்கு புடவை ஜாக்கெட். உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கா கேளுங்க. ஐயா, பொல்லாத பாசம் சாப்பாட்டுராமரே. எங்க அத்தைக்கு என்ன கொண்டு வரணும்னு இந்த மருமகளுக்கு தெரியும். நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம், தெரியுதா? அவ என் மருமகடா, எனக்கு எது கொண்டு வரணும்? இந்தாங்க, இந்த குங்குமப்பூ உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன். இத பால்ல போட்டு சாப்பிட்டா அத்தைக்கு ஒரு நோயும் வராது. பிடிங்க. வாங்க போலாம். நான் வரேன். சாப்பாட்டுராமரே, அந்த பலகை எடுத்துக்கொண்டு வரோம். காலேஜ்ல இருந்து நீ ரிசைன் பண்ணிட்டு வந்தது எனக்கு புத்திசாலித்தனமா படல. சூர்யா என்ன கல்யாணம் பண்ணிக்கலங்கிறதுக்காக நான் ரிசைன் பண்ணலடா. ஆனா அவ இல்லாத காலேஜ் எனக்கு ஒரு சூன்யமாவே இருந்தது. அந்த அளவுக்கு அவ மனசுல நிறைஞ்சிருக்கா. மறக்கவும் முடியல. அவ ஏதோ யோசிக்காம சொல்லிருப்பா. நீ சரின்னு சொன்னா நானும் பிச்சையாவும் சூர்யா வீட்டுக்கு போய் பேசுறோம். நோ, வேண்டாம். நடந்தது ஒரு பகல் கனவா நினைச்சு மறக்க முயற்சி பண்றேன். நடக்காது, இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ நான் வரட்டுமா? ஈவினிங் வருவல்ல? வரேன். குழந்தை, குழந்தைசாமி இங்க வா. அந்த செக்ரட்டரி எடுத்துட்டு வா. சரி. ஐயோ, தலையில ஊத்துவேன். இது செக்ரட்டரினா? என்ன கேட்டீங்க? பாலுக்கு சக்கரை. ஓ, போ போன்னு சொன்னேன். டீ 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 காஃபி, டீ டீ காஃபி. 8 மணி ஆச்சு, போத்திக்கிட்டு தூங்குறத பாரு. ஏண்டடி ஏண்ட சோம்பேறி. ஐயோ, இந்த காஃபி குடி. கையில பிடி. காஃபியை குடி. படி. டீ 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 காஃபி, காஃபி டீ காஃபி, டீ டீ காஃபி, டீ காஃபி, காஃபி டீ 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 காஃபி டீ. சார், டீயோ காஃபி? ஹலோ, டீயோ காஃபி? இரு வரேன்.
கலெக்டர் ஆக போற ஆளு தூங்குறத பாரு. எழுந்துரு எழுந்துருன்னு. இந்த பாரு, நான் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். நான் இங்க இருக்கிற வரைக்கும் உன்னை இவ்வளவு நேரம் தூங்க விட மாட்டேன். காஃபி படி. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் தூங்குறேனே. தலையில ஊத்துருவேன். இல்ல குடிக்கிறேன். பிடி. ஷோ, எல்லாம் பார்த்தா போறோம். எவ்வளவு அசிங்கமா இருக்கு. இந்த குழந்தை சாமி இங்க என்னதான் பண்றான்னு தெரியல. அப்போ பாபுவோட கல்யாணத்தை இனிமேலும் தள்ளி போடணுமா சாரதா? அண்ணா உங்க இஷ்டம் போலவே செய்யுங்க. அவர் ரிசல்ட் வந்த உடனே அவங்க கல்யாணத்தை நடத்திடலாம். என்ன சொல்ற? நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு சரி. என்ன பண்ற? இன்னும் ரெடி ஆலியா? இதோ ரெடி ஆயிட்டேன். ஐயே, இந்த ட்ரெஸ் போட்டுட்டா கோயிலுக்கு வர போற? வந்தா என்ன? கொடுமைதான். இத பத்தியா? இதான் ஒரு நல்ல குடும்ப பொண்ணு போடுற ட்ரெஸ். ஓய், கிண்டலா? குடும்ப பொண்ணு போட வேண்டிய ட்ரெஸ்ஸா? இரு சொல்றேன். உன் கழுத்து இங்கே இருந்து இது வரைக்கும் தெரியுது. என் கழுத்து தெரியுதா? இல்ல. உன் ரெண்டு கையும் முழுசாவே தெரியுது. என் கை? அப்புறம் ஐயே, என்னடி இது? உன் இடுப்பு சுத்தமாவே தெரியுதுல? என் இடுப்பு தெரியுதா? உன் காலை பாரு, நல்லா தெரியுது. தா, என் கால் தெரியுதா? இல்ல. இப்ப புரியுதா நல்ல குடும்ப பொண்ணு போட வேண்டிய ட்ரெஸ் எதுன்னு? மூச்சு விடாதே, என் பின்னாடி வந்துட்டே இரு. வா. ஹாய் ஸ்ரீதேவி. ஹாய் வினோத், எங்க போறீங்க? பக்கத்துல தான். ஆமா, இவங்க யாரு? இது என் அக்கா, பேரு சூர்யா மோகன். ஐ அம் வினோத். வெரி ப்ளீஸ் டு மீட் யூ. நான் பார்த்ததில்லையே. கொடைக்கானல்ல படிச்சிட்டு இருந்தேன். ஐ சி. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் படிக்கிறோம். பாய் பாய். அக்கா, இவன் என்னோட 9வது பாய் ஃப்ரெண்ட். இதுக்கெல்லாம் நீ அனுபவிக்க போற தெரியுமா? இதெல்லாம் உனக்கு என்ன தெரிய போகுது? நான் என்ன செய்யறது? இவங்கெல்லாம் என்ன பஸ்ல போக விட மாட்டேங்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஸ்கூட்டர்ல டிராப் பண்றான். நமக்கு என்ன நஷ்டம்? கிட்ட வந்தா ஒரு சிரிப்பு, தள்ளி இருந்தா ஒரு ஹாய். நான் என்ன சொல்றேன்னா, பாபு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஐஏஎஸ் டிகிரி வாங்கி கொடுத்தது அவன் உங்களை விட்டு போறதுக்கா? ஏன் நீ அப்படி சொல்ற? இல்ல, தேவியோட எதிர்காலத்தை பத்தி என்ன நினைச்சிருக்கீங்க? சூர்யா நல்லா படிக்கிற பொண்ணு, அதனால அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளை கிடைச்சிருவான். ஆனா தேவிக்கு ஒரு ஐஏஎஸ் மாப்பிளை கிடைப்பானா? கையில இருக்கிறத விட்டுட்டா நீங்க தான் கஷ்டப்படணும். இதெல்லாம் நான் ஏற்கனவே யோசிச்சு பார்த்துட்டேன் சின்னையா. இதுக்கு என்ன வழின்னு தான் எனக்கு ஒண்ணும் புரியல. இதுல யோசிக்க என்ன இருக்கு? முறை பொண்ணுன்னா 2 பேரும் தானே. சூர்யாதான் வேணும்னு என்ன புடிவாதம்? இல்ல தேவிக்கு என்ன குறைச்சல்? படிப்புல அவன் மோசம்தான், அதுக்காக அவளை ஒரு உத்தியோகத்துக்கு அனுப்ப முடியுமா என்ன? இதுக்கு அவங்க அப்பா சம்மதிப்பாரான்னு யோசிக்கிறேன். எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. இந்த பாருங்க, எந்த காரியத்தையும் சூட்டோட சூடா செஞ்சு முடிச்சிடணும். ஏன்னா நீங்க என்னைக்குமே சித்தி தான். யோஜனை பண்ணுங்க. அண்ணா, அண்ணா, என்ன எப்படியாவது காப்பாத்துக்கண்ணா. எனக்கு
ப்ளீஸ். யார் நீ? ஏன் அழற? என்ன வேணும் உனக்கு? என்ன ஒருத்தே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தோம். நாங்க அந்த ஹோட்டல்ல தான் தங்கியிருந்தோம். ராத்திரி ஆனா அவங்கிட்ட போ இவங்கிட்ட போன்னு சொல்லி என்ன அடிக்கிறான்டா. எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும் ப்ளீஸ். அதோ வரா, என்ன காப்பாத்துங்கண்ணா ப்ளீஸ். கம் அவுட். வெளியே வர போறியா இல்லையா? என்ன மிஸ்டர் வேணும் உங்களுக்கு? எனக்கு அந்த பொண்ணுதான் வேணும். அவளை வெளியே அனுப்பு. எங்கடா அவ? உள்ளதா இருக்கா, எடுத்துட்டு வா. நீ இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? வாடி மிஸ்டர். அண்ணா இதை இவங்க கூட அனுப்பிடாதீங்கண்ணா. இவளுக்கு இஷ்டம்னா இவளை கூட்டிட்டு போலாம். இல்லைன்னா நீங்க மட்டும் போங்க. சும்மா போறதுக்கு இழிச்சவன் எல்லாம் காசு கொடுத்துருக்கா. அதோ அவன் தான் சார். யார்? எஸ். அந்த பொண்ணு உனக்கு யாரு? தங்கச்சியா? இல்ல. பொண்டாட்டியா? இல்ல. ஏத்துறவங்க வாங்க. அம்மா நான் பாஸ் பண்ணிட்டேம்மா. கடவுளே, மாமா கிட்ட சொன்னியா? அது அப்போ போன் பண்ணி சொல்லிட்டேம்மா. அம்மா கோயிலுக்கு போனியா? போனேம்மா. சூர்யாவுக்கு தெரியுமா? தெரியாதா? உடனே போய் சொல்லுடா. உனக்காக அவ போகாத கோயில் இல்ல. சரிம்மா.
அழகே சிரிக்கும் விழியின் உறவால் சுகராகங்கள் கேட்கின்றதே அமுதாயினிக்கும் இளமை நினைவால் கண்ணோரங்கள் பூக்கின்றதே பூபாலம் உயிரினிலே நீ தந்தாய் கனவுகளில் நான் நின்றேன் கனிதழில் தேன் தந்தாய் அழகே சிரிக்கும் விழியின் உறவால் சுகராகங்கள் கேட்கின்றதே அமுதாயினிக்கும் இளமை நினைவால் கண்ணோரங்கள் பூக்கின்றதே பூபாலம் உயிரினிலே நீ தந்தாய் கனவுகளில் நான் நின்றேன் கனிதழில் தேன் தந்தாய் வர்ணஜாலமும் தோடும் உந்தன் பார்வையில் தோன்றி காமனம்புகள் மேலைக்கு பகையானதே என்னில் உன்னை நீ காண உன்னில் என்னை நான் காண பொங்கும் அன்பிலே எண்ணங்கள் ஒன்றானதே இதழில் அளந்து அமுதில் நனைந்தால் என் பொன்னேனி பூ பூக்குமே பூபாலம் உயிரினிலே நீ தந்தாய் கனவுகளில் நான் நின்றேன் கனிதழில் தேன் தந்தாய் அழகே சிரிக்கும் விழியின் உறவால் சுகராகங்கள் கேட்கின்றதே அமுதாயினிக்கும் இளமை நினைவால் கண்ணோரங்கள் பூக்கின்றதே பூபாலம் உயிரினிலே நீ தந்தாய் கனவுகளில் நான் நின்றேன் கனிதழில் தேன் தந்தாய் கெட்டி மேளமும் சேர மஞ்சள் தாலியும் ஏற தேகமெங்கும் பூஜைக்கு புதிராகுமோ உந்தன் பார்வையில் வாடும் என்னை போர்வையாய் மூடும் அந்த நெஞ்சிலே மஞ்சங்கள் கண்டால் என்ன விடியும் வரையில் தொடரும் உறவில் ஒரு ஊர்கோலம் ஆரம்பமோ பூபாலம் உயிரினிலே நீ தந்தாய் கனவுகளில் நான் நின்றேன் கனிதழில் தேன் தந்தாய் அழகே சிரிக்கும் விழியின் உறவால் சுகராகங்கள் கேட்கின்றதே அமுதாயினிக்கும் இளமை நினைவால் கண்ணோரங்கள் பூக்கின்றதே பூபாலம் உயிரினிலே நீ தந்தாய் கனவுகளில் நான் நின்றேன் கனிதழில் தேன் தந்தாய் சுந்தர் கிட்ட இருந்து லட்டு வந்ததா? ஆமா, நேத்து வந்தது. அது சூர்யா கிட்ட இருக்கு. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். என்னது? ஸ்ரீதேவியை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம பொண்ணு சூர்யா இருக்காளே, படிப்புல பெரிய புத்திசாலி. சூர்யாவை மேல படிக்க வச்சா என்ன? படிக்கட்டுமே. அப்படின்னா பாபுவுக்கும் ஸ்ரீதேவிக்கும் கல்யாணத்தை நடத்திடலாம். என்ன சொல்றீங்க? நீ என்ன நினைச்சு பேசுற? சூர்யா வீட்டுல இருக்கணும்னு நான் சொல்லல. அவளை மேல் படிப்புக்காக வெளிநாடு அனுப்பணும்னு தான் சொல்றேன். அவளுக்கும் அதுதான் விருப்பம். சூர்யா அம்மா சாகரத்துக்கு முன்னால சாரதா கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? பாபுவுக்கு தான் சூர்யாவை கட்டி வைக்கணும்னு சொன்னா. அது சரிங்க. ஸ்ரீதேவியும் உங்க மக தானே? இருந்தாலும் பாபு என்ன நினைப்பா? நீங்க அவங்கிட்ட சொன்னா உங்களுக்கு விரோதமா அவன் நடக்க மாட்டான். அவனுக்கு அப்படி ஒண்ணும் யார் மேலையும் பிரியம் கிடையாது. பாருங்க, உங்களால முடியலன்னா சொல்லுங்க. சூர்யா கிட்ட நான் சொல்றேன்.
இந்தாங்க இத மட்டும் குடிங்க. குடிங்கங்கறேன். குழந்தைசாமி, குழந்தைசாமி கூப்பிடுறாங்க. என்னங்க? அந்த மண்ணெண்ணெய் டின்னு எடுத்துட்டு வா. மண்ணெண்ணெய் டின்னு. இந்தாங்க. இதா மண்ணெண்ணெய் டின்னு. இல்ல நினைச்சேன் எதுக்கு பரங்கியா கேக்குறீங்கன்னு. பரங்கிக்காய் இல்ல, மண்ணெண்ணெய் டின்னு கேட்டேன். நல்ல எண்ணெயா? இங்க வா. உன் காதுல தார காய்ச்சி தான் ஊத்தணும். தாரா? தாரவா? உன்னை கூப்பிடுற காது கேட்கல? ஐயோ, உன்னை வச்சுட்டு உன்ன ஏன் இப்படி கத்தி பேசுறீங்க? கொஞ்சம் மெதுவா பேசுங்களேன். எனக்கு என்ன காது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? ஐயோ இல்ல, எனக்கு தான் காது கேட்கல. நீங்க போங்க. இவன் கத்தியே வயசாயிடும். ஐயோ, என்னம்மா இது? நீ போய் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இதெல்லாம் வேலைக்காரி செய்ய மாட்டாங்க. பாருங்க, அனாவசியமா இதுல எல்லாம் தலையிடாதீங்க. இது என்னோட இஷ்டம். நீங்க பேசாம போங்க. ஸ்ரீதேவி வந்தாச்சா? இல்ல, அவ விஷயமா தான் என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒரு வழியும் தோணல. என்ன சித்தி? அவளை இனிமேலும் படிக்க வைக்கணுமான்னு யோசிக்கிறேன். வேற என்ன பண்ண போறீங்க? இல்ல, டாடி நேத்து ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன விஷயம்? ஸ்ரீதேவிக்கும் பாபுவுக்கும் கல்யாணத்தை நடத்திடலாம்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. அவ படிச்சு ஒண்ணும் ஆக போறது இல்ல. அவ கல்யாணத்தை முடிச்சிருங்க. அதுக்கு இல்ல, இதுல உனக்கு ஏதாவது வருத்தம்? எனக்கு என்ன வருத்தம்? அவ என் தங்கச்சி ஆச்சே. அம்மாக்கு தெரியாது அவளை பத்தி. அவளை அந்த பாபு தான் அடக்கணும். அப்போ உனக்கு இதுல சந்தோஷம் தானே? அட என்னம்மா அதே சும்மா கேட்டுக்கிட்ட? அவளுக்கு ஒரு நல்லதுன்னா எனக்கு சந்தோஷம் தானே. சரிம்மா, நான் வரேன். தாரா, இங்க வா சீக்கிரமா. அவ சின்ன வயசுல கல்யாணத்தை பத்தி தீர்மானம் பண்ண விஷயம் அவளுக்கு ஒண்ணுமே தெரியல. அது அப்படியே இருக்கட்டும், யாருகிட்டயும் சொல்ல வேண்டாம். அம்மா என்னம்மா இது? எனக்கு ஒண்ணும் புரியலையே. எனக்கும் சூர்யாவுக்கும் தானே கல்யாணம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப ஏன் திடீர்னு மாத்துறீங்க? நான் இப்போ என்னப்பா செய்ய முடியும்? என்கிட்ட அண்ணனும் அண்ணியும் சொல்றபடிதானே நான் நடக்க முடியும். நான் ஒத்துக்க மாட்டேன். சூர்யாவும் ஸ்ரீதேவியும் உன் மாமன் பொண்ணுங்க தானே? அம்மா, கல்யாணம் செஞ்சுக்கிறவன் நான். என்ன கேட்காம எப்படிமா நீங்க சம்மதிச்சீங்க? இந்த விஷயத்துல மாமாட்ட எனக்கு பயமே கிடையாது. நானே அவரை நேர்ல கேட்கிறேன். செத்து போன அத்தை சொல்லிட்டு போனாங்களே, அவங்க வார்த்தை கூட மதிப்பே கிடையாதா? நான் சூர்யா மேல உயிரிய வச்சிருந்தேன். அட்லீஸ்ட் அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல. அவகிட்டையும் கேட்டோம். என்னம்மா சொன்னா? அவளுக்கு சம்மதம். கல்யாணம்ங்கிறது விதிப்படிதான் நடக்கும். உங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் நம்மளை எல்லாம் கவனிச்சது உங்க மாமா தானே. உன்னை படிக்க வச்சது, பட்னி இல்லாம வளர்த்தது, IAS பரீட்சை எழுத வச்சதெல்லாம் அவ்வளவு ஏன், கடனுக்காக அடமானத்துல இருந்த இந்த வீட்டை திருப்பி கொடுத்தது அவர் தானே. அந்த நன்றிக்காகத்தான் வாழ்நாள் முழுதும் அவருக்காக நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஒரு நொண்டி பொண்ணையோ செவிட்டு பொண்ணையோ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உன்னை கட்டாயப்படுத்தலையே. அம்மாவுக்காக நீ சம்மதிக்கணும்பா. பாபு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்ப பார்ட்டி கொடுக்க போற? சூர்யா, என்ன கிண்டல் பண்றியா? ஏன் அப்படி சொல்ற? சூர்யா, நீ சம்மதிச்சிட்டியா என்ன கல்யாணத்துக்கு? பாபு, பாபு, ஹோம் செக்ரட்டரி போன் பண்ணாரு. உன்னை உடனே ஒரு அப்ளிகேஷன் எழுதி அனுப்ப சொன்னாரு. இதுல அட்ரஸ் இருக்கு. உனக்கு இந்த ஊர்லயே ஒரு நல்ல வேலைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இது விஷயமா மெட்ராஸ் போகணும். என்ன சந்தோஷம் தானே? இந்த மாமா ஒரு வேலை கூட வாங்கி தரலங்கிற குறை வேண்டாம். சாரதா கல்யாண விஷயமெல்லாம் சொல்லியிருப்பாளே. சொன்னாங்க. சரி, நீ ஒரு புறப்படு.
சித்தி, பாபு என்ன பார்த்து இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சிட்டியான்னு கேட்டாரு. ஏன் அப்படி கேட்டாரு? எனக்கு ஒன்றும் புரியல. ஓஹோ, அதுவா? அது நீ ஸ்ரீதேவிக்கு மூத்தவ இல்லையா, அதனால எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மந்தம் இல்லைன்னு நினைச்சிட்டாரா? ஐயோ, நான் இப்பவே போய் சொல்றேன். ஐயோ வேண்டாம்மா, இதெல்லாம் நீ போய் அவங்கிட்ட சொல்லிக்கிட்டு. அவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஏன் சூர்யாவுக்கு இதுல பரிபூர்ண சம்மதம் நான் சொல்றேன். என்ன, நீ காபி சாப்பிட்டியா? இல்ல. என்னது, காபி சாப்பிடலையா? வா போலாம். இப்ப கார் ஆக்சிடென்ட்ல அட்மிட் ஆன பேஷண்ட் எந்த ரூம்ல இருக்காரு? 102ல. தேங்க்ஸ். வாங்க சித்தி. எப்படி இருக்கா டாக்டர்? மிஸ்டர் மோகன் ஃபேமிலியா நீங்க? ஆமா. அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிருக்குமோன்னு சந்தேகப்படுறேன். டாக்டர், பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா நீங்க அவருக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. நாங்க அவரை பார்க்கலாமா டாக்டர்? பார்க்கலாம். ஆனா நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். டாக்டர், வேற ஒண்ணும் காம்ப்ளிகேஷன் இல்லையே? பயப்பட வேண்டியது இல்ல. கொஞ்சம் பிளட் கொடுக்கணும். ஓ, அவர் உங்க பேஷண்ட் இல்ல? வரட்டுமா? இப்ப வந்தவங்க அவரோட ஃபேமிலி தானே? எஸ். பொண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கு. நீ போ, நான் வரேன். உங்களை பார்க்கவே முடியலையே. நீ எப்பவும் பிஸியா இருக்கிறவல்ல. மிஸ்ஸஸ் மோகன் தானே? பயப்பட வேண்டாம். ட்ரீட்மெண்ட்க்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நானே பண்ணிருக்கேன். என்னால ஏற்பட்ட விபத்து தானே, மன்னிக்கணும். அவருக்கு பிளட் கொடுக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. என்ன குரூப்? ஓ நெகட்டிவ். ஓ நெகட்டிவ் தானே? என் குரூப் அதான். வேற யாரையும் கேட்க வேண்டாம், நானே கொடுக்குறேன். ஓகே, வாங்க. ஃபிகர் பிரமாதமா இருக்கு. அதனால தானே பிளட் கொடுக்க போறீங்க? பிளட் என்ன, அவங்களுக்காக தலையே கொடுப்பேன். வா. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். நான் டாக்டரை பார்த்துட்டு வரேன். பாபு எப்போ வருவான்? பாபு நாளைக்கு தான் வருவாரு. நீ என்ன பத்தி அவங்க நம்புற மாதிரி சொல்லணும். கல்யாண பேச்சு வரைக்கும் கொண்டு வந்துட்டா மத்தத நான் பாத்துக்கிறேன். உனக்கு ராஜேஷ நல்லா தெரியுமா? தெரியும். அவங்க அப்பா அடிக்கடி இந்த ஹாஸ்பிடலுக்கு வந்து போயிட்டு இருந்தாரு. ராஜேஷ் நல்லவன் தானே தோணுது. ஸ்ரீதேவிக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டோம். வேணும்னா சூர்யா விஷயமா அவங்க அப்பா கிட்ட பேசலாம். குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் மிஸ்டர் ராஜேஷ். வாங்க வாங்க, உட்காருங்க. என்னால உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எதுக்கு? அதனால என்ன, பரவாயில்ல. ஆமா, டாக்டர் என்ன சொன்னாரு? 4-5 நாள் கழிச்சு வீட்டுக்கு போகலாம் தான் சொன்னாரு. போறத பத்தி இல்ல, அங்கிள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க 2 பேரும் டாடியை கவனிச்சுக்கணும். உங்க பேரு? சூர்யா. அவங்க பேரு? ஸ்ரீதேவி. நான் போயிட்டு வரட்டுமா? என்ன இவ்வளவு அவசரம்? டாக்டர் பார்க்கணும். சரி, வரேன். வரேன். என்ன ஆச்சு? வலையில விழுந்தாச்சு. விடாம பிடிக்கணும். அவங்கள கண்ட உடனே என் கையும் காலும் துடிக்குது. என்ன ஃபிகர் அது? கட்டிக்கலாம் இல்ல? ஒரு காரியம் செய்யலாம். சென்னையா போய் விசாரிச்சுட்டு வரட்டும். ராஜேஷ பார்த்தா தப்பானவரா தெரியல இல்ல? ஏங்க, ஒத்து வந்தா நம்ம சூர்யாவை கொடுப்போம். எதுக்கு இந்த மாத்திரையை கொடுங்க. தேங்க்யூ டாக்டர்.
ஹலோ வாங்க சிஸ்டர் எங்க? வெளியே இருக்கா? டாக்டர், டாடி வீட்டுக்கு வந்துட்டாருன்னா இந்த மாதிரி ரெஸ்ட் எடுப்பாருன்னு தோணல. அதனால கூட ஒரு வாரம் இங்கே இருக்கட்டும்னு சொல்லத்தான் வந்தேன். இட்ஸ் ஆல் ரைட். மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். வாங்க வாங்க உட்காருங்க. இல்ல, நான் உடனே போறேன். அந்த பில் இவங்க கிட்ட கொடுக்க வேண்டாம். தப்பு என்னுடைய தானே, நானே பே பண்றேன். அதுக்கு என்ன? நான் வரேன்.